அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரேன். அதிலும் இந்த ஜீ தமிழில் ஒரு வக்கீல் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க. இந்த தமிழ்நாட்டில் நடந்த அந்த 10 வயது சிறுமியோட அந்த கேஸை வேறு திசையில் இழுத்துட்டு போகிறாங்க. எல்லாம் இவங்கெல்லாம் நீங்கள் எல்லாம் மனுஷர் தானா? நிஜமாகவே கேட்குறேன், மனுஷர் தானா? அதாவது ஒரு கொலை நடந்திருக்குது, அதுவும் ஒரு 10 வயது சிறுமியை கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அம்மா குடிச்சிட்டு இருந்தாங்க, அம்மா தொடர்பில் இருக்காங்க, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு கணக்கு இல்லையா? நீங்களாம் படித்த நீங்கள் தானே. நீங்கள்லாம் ஒரு கொலையை விட்டுட்டு அது குடிக்காதது அவங்க விருப்பம். இப்போ அவள் குடித்தா, அதனால் அந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தா இந்த தற்கூறிகள் கொமெண்ட்ஸ் போடுது, குடிகாரிக்கு நிவாரணம் கொடுக்க. இதெல்லாம் உங்கள் வீட்டு கதவை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தட்டும் போது தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஒரு 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 குழந்தைய கொண்டு இருக்காங்க, அதை பற்றி பேசுவோம், அதுக்கு நிதி கேட்போம். அதை அந்த எதிர்காலத்தில் நடக்காமல் தடுப்போம் என்று சில நடவடிக்கைகள் எடுக்காமல் அந்த அம்மா குடிச்சிட்ருக்காங்க. இதை பற்றி பேசுகிற நேரம் இல்லை. அதை பற்றி பேசுகிற உரிமை உங்களுக்கு யாருக்குமே இல்லை. ஒருத்தவங்க குடிக்கிறாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம், அவங்களோட விருப்பம். ஏன் உங்களோட முதலமைச்சர் உங்களுடைய தளபதி குடிக்கிறது இல்லையா? அதான் உருக்க தெரியும். 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டார். அவர் 6 மணிக்கு மேலே வெளியே கொண்டு எவ்வளோ பாடுபட்டாங்க, எவ்வளவு இது இருக்கப்போ அவருக்கு மட்டும் நீங்கள் விழுந்து முட்டு கொடுக்குறீங்க. என்ன நியாயம்னு புரியல. அடுத்த குடியை நிறுத்தலாம். குடியை ஒரு நாட்டிலையும் மொத்தமாக அழிக்க முடியாது. உங்களுக்கு இப்போ யூரோப்பிலலாம் போனீங்கன்னா, யூரோப்பில் இப்போ ஆஸ்திரேலியாவில் அதுக்குன்னு தனி கடை இருக்குது, அவ்வளோதான் லிக்கர் ஷாப். ஆனால் உங்களுக்கு இப்போ கம்போடியா, லண்டன், தாய்லாந்து, யூரோப்லலாம் பெட்ரோல் ஸ்டேஷனில் இல்லை இந்த பலசரக்கு கடைன்னு சொல்லுவாங்கள்ல, கன்வீனியன்ஸ் ஸ்டோர், அங்கே எல்லா இடத்துலையும் உங்களுக்கு குடி வாங்கலாம். இங்கே ஆஸ்திரேலியாவில் மெயின் கவர்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த மெயின் இன்கம் இந்த சிகரெட்ஸ் உங்களுக்கு இப்போ சைனா மாதிரி நாடுகளில் எல்லாம் ஒரு பாலி இதுகளெல்லாம் $2 தான் வேல்யூ. அது இப்போ ஆஸ்திரேலியாவில் எல்லாம் $40, $50, $60 அந்த சேம் அதே $2 வேல்யூ அவ்வளோ விற்கிறாங்க. அவ்வளவு டேக்ஸு. அந்த டேக்ஸில் தான் கவர்மெண்ட்டே ஓடுது. இதில் யாருமே கவர்மெண்ட்டை தப்பு சொல்கிறது இல்லை. இப்போ குடி இருக்கிற நாடுகளில் இப்போ யூரோப்பு அங்கே எல்லாம் கடைகளில் சாதாரணமாக வாங்கலாம், 24 hours வாங்கலாம். 99% 24 hours. அங்கெல்லாம் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துகிட்ருக்குதா? உலகத்திலேயே குற்றம் சதவிகிதம் குறைஞ்ச நாடு நியூசிலாண்டு சொல்லுவாங்க. நான் நியூசிலாண்டில் இருக்கும்போது அப்படி தான். ஆனால் அதுக்காக நான் நியூசிலாண்ட்லேயும் வாழ்ந்துருக்கேன். நியூசிலாண்டில்